ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல லவ்லியான அனிமே அசெண்டன்ஸ் ஆஃப் அ புக் வார் மர்டர் சீசன் 2 எபிசோட் 8 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்மளோட மைண்ட் சர்ச்ல இருக்க அன்பேப்டைஸ்டு சில்ட்ரனுக்கு 3 லிட்டில் பிக்ஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரிய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக்ஸ்னா என்னது, உல்ஃப்னா என்னது, இது யாருமே நீங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்காங்க. இந்த ஸ்டோரி அவங்களுக்கு சுத்தமா புரியவே இல்லைங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் மைண்ட்க்கும் தெரியுது இந்த ரெண்டு கிரியேச்சர்ஸும் நம்மளோட வேர்ல்டுல தான் இருந்துச்சே தவிர்த்து இந்த வேர்ல்டுல இவங்க யாரும் இப்படிப்பட்ட மிருகங்களை பார்த்திருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. அப்பதான் இவ பக்கத்துல இருக்க வெல்மா என்ன சொல்றா, இங்க பாருங்க இவங்க சொல்றதும் கரெக்ட் தான், இந்த கிரியேச்சர்ஸ் நான் பார்த்ததே இல்லன்னு போது நீங்க சொல்ற மாதிரி இவங்களை என்னால வரைஞ்சு உங்களுக்கு காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவளோட கன்சர்னையுமே சொல்லிடுறாங்க. உடனே நம்மளோட மைண்ட் பசங்க கிட்ட என்ன சொல்றா, எனக்கு இதுக்கப்புறம் நல்லாவே புரிஞ்சிருச்சு, நீங்க கொடுத்த ரிவ்யூஸ் எல்லாம் வச்சு நான் உங்களுக்கு வேற ஒரு ஸ்டோரிய உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பசங்களை எல்லாம் அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறமா வெல்மா கிட்ட அவளுக்கு இருக்க இந்த கண்டிஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. இவளால மென் கிட்ட சாதாரணமா பழக முடியாது. பிகாஸ் ஒரு ப்ளூ ரோப் பிரீஸ்ட் இவளை ப்ரீவியஸ்லி ரேப் பண்ணிருக்காங்க போது இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல, ஆனா இத பத்தி பேசுறதுக்கே எனக்கு ஒரு தெம்பு வேணும், அது இல்லாம இருந்ததுனாலதான் உங்ககிட்ட இத பத்தி நான் மறைச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லும் போது நம்மளோட மைண்ட் என்ன சொல்றா, இங்க பாரு இங்க இருக்க எல்லாருக்குமே உன்னோட கண்டிஷன் புரியுது, சோ நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் இவ ஃபாரஸ்டுக்குள்ள போயிட்டு ட்ராம்பே ஃப்ரூட்டை போட்ட உடனே அது வளர ஆரம்பிக்குது. நம்மளோட லூட்ஸ், கில் அண்ட் ஒரு சில பசங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ட்ராம்பே பிளான்ட் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்மளோட மைண்ட் மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு ஓகே அவங்களுக்கு 3 லிட்டில் பிக்ஸ் புரியல அப்படின்னா கண்டிப்பா மொமோட்டாரோட கதையும் புரிய போறது இல்ல. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு நான் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது இந்த சைடு லூட்ஸும் கில்லும் இவள கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இவ புலம்ப ஆரம்பிச்சிட்டானா நிறுத்த போறது இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் நம்மளோட மைண்ட் என்ன பண்றா, ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன், சில்ட்ரனோட பிக்சர் புக்குக்கு நான் எந்த கதையை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா சர்ச்ல இருக்க ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ நான் பண்ண போறேன். அது பண்றது மூலியமா இங்க இருக்கிற எல்லாருக்குமே அதுல என்ன இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இவ செம்ம குஷியாயிடுறா. ஆனா இது எல்லாத்தையுமே பண்றதுக்கு பிரிண்டர்ஸ் வேணும், பட் இந்த உலகத்துல அது கிடையாது. சோ பழங்காலத்துல யூஸ் பண்ண வுட் பிளாக் பிரிண்டிங்க நான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே லூட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளோட பெனோவை மீட் பண்றாங்க. அவரு ஒரே வார்த்தை தான் கேக்குறாரு, இங்கு எவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சோ காஸ்ட் எல்லாம் நீ சேர்த்துதான் இந்த பிரிண்டரை பத்தி பேசுறியான்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட மைண்ட் முடிச்சுக்கிட்டு இருக்கா. சரி சரி விடுங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்பெண்டர் கிட்ட போயிட்டு இவளுக்கு தேவைப்படுற வுட் பிளாக் எப்படி இருக்கணும்ட்டு அவ டிசைன் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுமே மேக் பண்ணி தரேன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் இங்க் செய்யற இடத்துல போயிட்டு காஸ்ட் கம்மியா ஆயில் பேஸ்ட் இங்க் ஏதாச்சும் மேக் பண்ண முடியுமா, எங்களுக்கு அது வேணும்னு சொல்லும் போது இவர் சிம்பிளா சொல்லிடுறாரு, இங்க இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் இங்க் தான், எங்களால வேற எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே இவ யோசிச்சுக்கிட்டே நம்மளோட பெனோ அண்ட் லூட்ஸோட சேர்ந்து தெருவுல போய்கிட்டு இருக்கும் போதுதான் பெனோ இவள தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் இவ புலம்புல நிறுத்த மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்மளோட மைண்ட்க்கு ஒரு ஐடியா வருது. பட் இத பண்றதுக்கு நம்ம லூட்ஸோட ஹெல்ப் இவளுக்கு வேணும். பிகாஸ் இவளால ஐடியாஸ் மட்டும் தான் தர முடியும், பட் அதை உருவாக்கி தர வேலை நம்மளோட லூட்ஸோடது. சோ உடனே இவ என்ன பண்றா, இவளோட வீட்லயா இருக்கட்டும் சர்ச்லயா இருக்கட்டும் எல்லாரும் இந்த அவன்ல இருக்க ஆஷஸ் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் இவ இதை யூஸ் பண்ணி இங்கா மாத்த போறாங்க. நெக்ஸ்ட் இதையெல்லாமே கவனிச்சிட்டு இருந்த நம்மளோட ஹெட் பிரீஸ்ட் இருக்காரு இல்லையா இவரோட பேர் ஃபர்டினாண்ட். சோ இப்பத்துல இருந்து நான் இவரை ஃபர்டினாண்ட்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறேன். இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா நீ இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்க, இப்படி நீ பண்றது மூலியமா ஹை பிரீஸ்ட் இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உன்னை ஸ்டாப் தான் பண்ண போறாரு. சோ எது பண்றதா இருந்தாலும் முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் பண்றியான்னு சொல்லி இவரு கேட்கும் போதுதான் நம்மளோட மைண்ட் சொல்றேன், இங்க பாருங்க நான் ஒன்னும் திருட்டுத்தனமாலாம் எதுவும் பண்ணல, நான் இங்க் தயாரிக்க போறேன், அது மட்டும் இல்லாம பிக்சர் புக்குக்கு சர்ச்ல இருக்க ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் நான் யூஸ் பண்ண போறேன், அது மூலியமா கிட்ஸ் எல்லாருமே இத பார்த்து நல்லா படிப்பாங்கன்னு சொல்லும் போது இவருக்குமே இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. பிகாஸ் சின்ன வயசுல இருந்தே அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பெருசானதும் அவங்க வேலை செய்யறதுக்கு அது எல்லாமே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே இந்த பிளானுக்கு அப்ரூவல் கொடுத்துடுறாரு. நெக்ஸ்ட் இவ உடனடியா வில்மா கிட்ட போயிட்டு இந்த ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் தான் நம்ம பிக்சர் புக்கா மாத்த போறோம், சோ இத உன்னால வரைய முடியுமான்னு கேட்கும் போது இதுக்கு வில்மா உடனே ஓகே சொல்லிடுறா. பிகாஸ் ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ்னு வரும்போது நான் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருக்கேன், சோ இது என்னால கண்டிப்பா பண்ண முடியும்னு சொல்லிடுறா.
விட்டுடுறாங்க. சோ இவ வரைஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா இது எடுத்துட்டு போயிட்டு லூட்ஸ் மைண்ட் சொல்றபடியே பண்றான். பட் அந்த பிரிண்டிங் ரொம்ப மோசமா வந்துருதுங்க. ஃபுல்லாவே பிளாக்கா தான் இருக்கு. இதுல என்ன இருக்குன்றதே கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி தான் இருக்கு. இவங்களுக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்டாவே இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் வில்மா தன்னோட ஆர்ஃபனேஜ்ல உட்காந்துட்டு இருக்கும் போது பேப்டைஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஆன அந்த கிட்ஸ் எல்லாம் இவகிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நாங்க பிரிண்ட் பண்ணோம், நீங்க வரைஞ்சது ரொம்ப அழகா இருந்தது, நீங்களும் எங்க கூட நெக்ஸ்ட் ஸ்டுடியோக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வந்து கை பிடிச்சு இழுக்கும் போது இவளுக்கு ப்ளூ ரோப் பிரீஸ்ட் இவகிட்ட தகாத முறையில நடந்தது இவளுக்கு ஞாபகம் வந்ததுனால இவ டக்குன்ட்டு யோசிக்காம அந்த குழந்தைய தள்ளி விட்டுடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை விழுந்ததுமே அழ ஆரம்பிச்சிருது. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இவ அங்க இருந்து ஓடி போயிடுறா. நெக்ஸ்ட் நம்மளோட மைண்ட் இப்போதைக்கு பிக்சர் புக்க தள்ளி வச்சுட்டு பேபிஸ்க்கான லெட்டர்ஸ், ஷேப்ஸ் அந்த மாதிரியான ஒரு சில புக்கு மேக் பண்ணணும்னு நினைக்கிறதுனால பிரிண்டிங்க இவ லூட்ஸ பண்ண சொல்றா. பண்ண உடனே அது அழகாவே வந்துருது. அங்க இருந்து குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்குது. இது பேபி புக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் தான் இவ யோசிச்சுட்டு இருக்கா, இந்த திங்ஸ் மேக் பண்றதுக்காக இவ ஆல்ரெடி ஒரு பர்சன் கிட்ட பேசி அவங்க தான் இதுக்கான வுட் பிளாக்ஸ் எல்லாம் மேக் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இது சக்சஸ்ஃபுல்லாவே முடிஞ்சிருதுங்க. நெக்ஸ்ட் இவ என்ன பண்றானா வில்மா கிட்ட போயிட்டு இவ மேக் பண்ண பெயிண்டிங்க காமிக்கிறா. இங்க பாரு, உன்னோட பெயிண்டிங்ஸ் ரொம்ப டீடைல்டா இருக்கிறதுனால பிரிண்டர்ல போட்ட உடனே அது பிளாக்கா வந்துருது. ஆனா இங்க நான் பண்ணிருக்கேன்ல இந்த மாதிரியான ஸ்டைல்ல உன்னால வரைய முடிஞ்சது அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி நீ பண்ணாலே போதும், நெக்ஸ்ட் பிரிண்டிங் சூப்பரா வந்துரும் சொன்ன உடனே வில்மா என்ன பண்றா, ஓகே இதுல நான் உடனே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், இது எனக்கு சேலஞ்சிங்கா இருக்கும் பட் ஸ்டில் எனக்கு எக்ஸைட்டடா இருக்குன்னு சொல்லிட்டு இவ உடனே வேலையில இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்துலதான் குழந்தைங்க ஓடி வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, அவங்கள எப்படியாச்சும் சரி பண்ணுங்கன்னு சொல்லும் போதுதான் நம்மளோட மைண்ட் என்ன சொல்றா, இங்க பாரு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு புரியாது, ஆனா அவளோட ஓன் பேஸ்லயே அவ திருப்பி நார்மலா ஆகணும் அப்படின்னு அவ நினைச்சா மட்டும்தான் அது முடியும். அதுக்காக நம்ம அவளுக்கு டைம் கொடுத்தாகணும். சோ நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவ உடனே ஃபெர்டினாண்ட் கிட்ட போயிட்டு என்ன பண்றானா இந்த பிக்சர் புக் தேவைப்படுற சிம்பிளிஃபை பண்ண ஹோலி ஸ்கிரிப்சர்ஸோட ஸ்டோரிய இவ ஃபெர்டினாண்ட படிக்க சொல்றா. அவரும் படிச்சு பார்த்துட்டு இது ரொம்ப சிம்பிளிஃபைட் வெர்ஷனா இருக்கு, இது கண்டிப்பா குழந்தைங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு உடனே இவங்களோட சீக்ரெட் ரூம்க்கு இவள கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க பாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உன்னால எப்படி பண்ண முடியுது, ஸ்டார்டிங்ல உன்னால இங்க இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸ படிக்க கூட முடியல, அப்படி இருக்கும்போது இப்போ இவ்ளோ சிம்பிளிஃபைட் வெர்ஷன்ஸ் பண்ற, உனக்கு நிறைய விஷயம் இந்த வேர்ல்டுல இருக்கிறதே தெரியாம நீ பண்றதெல்லாம் ஆல்ரெடி இருந்த விஷயத்த டிரான்ஸ்லேட் பண்ணி கத்துக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீ நிறைய விஷயங்களை புதுசா கொண்டு வர, இது எனக்கு எல்லாம் புதுசா இருக்கு, நீ எந்த ஊர்ல இருந்து வர, எங்க படிச்சேன்னு சொல்லி கேட்கும் போது இவ என்ன சொல்றானா, இங்க பாருங்க இந்த மாதிரியே கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி எனக்கு கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன், என்னோட ட்ரீம்ஸ்ல இது எல்லாத்தையும் நான் பாக்குறேன், அந்த ட்ரீம்குள்ள போயிட்டு அந்த வேர்ல்டுல என்னால திருப்பி போக முடியாது, ஆனா அந்த வேர்ல்டுல என்னென்னலாம் நான் கத்துக்கிட்டனோ அதை இங்க என்னால செயலுக்கு கொண்டு வர முடியும், இத மட்டும் தான் என்னால சொல்ல முடியும்ட்டு இவ சொன்ன உடனே ஃபெர்டினாண்ட் என்ன பண்றாருன்னா, நீ என்னமோ சொல்ற, நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வேற எந்த ஒரு கொஸ்டின்ஸும் கேட்காம இவளை விட்டுடுறாரு. இதெல்லாம் முடிஞ்சதும் வில்மா அவளோட டிராயிங்ஸ் பினிஷ் பண்ணதுனால இத மைண்ட் கிட்ட குடுக்கறா. உடனே இவளும் என்ன பண்றா, சரி நாங்க ஸ்டுடியோல போயிட்டு இதை பிரிண்ட் பண்ணி பாக்குறோம் போது வில்மா என்ன பண்றானா, நானும் வரேன், என்னோட ஃபியரை நான் தான் சரி செய்யணும், இப்படியே நான் பயந்துட்டே இருந்தேன்னா வேலைக்காகாது, நான் ட்ரை பண்றேன், அண்ட் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பாத்துக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இவ தைரியமா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இப்ப ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு நம்மளோட லூட்ஸ் இந்த பர்டிகுலர் பிக்சரை பிரிண்ட் பண்றான். அது ரொம்ப அழகாவே வந்துருதுங்க. இத பார்த்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எஸ்பெஷலி வில்மா ஆனந்த கண்ணீரே வடிக்க ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் நான் பிக்சர்ஸ மேக் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட மைண்ட் என்ன பண்றானா, வீட்டுக்கு போயிட்டு டூரி கிட்ட இந்த புக் பினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லி காமிக்கிறா. சரி இதை எதுக்கு என் கிட்ட காமிக்கிறேன்னு இவ கேட்க, அப்பதான் நம்மளோட மைண்ட் சொல்றா, இங்க பாரு இதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், இத பைண்ட் பண்ணணும் இல்லையா, சோ உன்னோட சீம்ஸ்ட்ரஸ் ஒர்க்கை இதுல காமின்னு சொல்ல உடனே இந்த புக்கை இவ அழகா பைண்ட் பண்ணி கொடுத்துடுறா. பைண்ட் பண்ண உடனே இந்த கம்ப்ளீட்டட் பிக்சர் புக்கை இவ கையில வச்சிருக்கும் போது இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. இந்த புது உலகத்துக்கு வந்து இவளுக்கு 2 வருஷம் ஆகுது. ஃபைனலி இவ ஒரு புக்கை மேக் பண்ணிட்டா. சீரியஸ்லி இது ஒரு லெஜெண்டரியான மொமெண்டா எனக்கு படுது. பட் நீங்க நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை கைஸ்.